ஆமாம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதுதான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னதுதான். அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன். அது நான் இப்பயும் அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். பட் இது இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடியணும், ரிசல்ட் வரணும். அதற்கு பிறகுதான் யார் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது கண்டிப்பாக. போன வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். கேப்டன் போட்டிட்டு இருக்கார், விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார், இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையே. எல்லாம் அதுதான் இல்லப்பா, அதுதான் நான் சொல்றேன். ஒரு கட்சி நல்ல ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சியின் நலனுக்காக எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம். அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே. இல்ல நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன்ல, எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். ஈஷாக்கு நான் சாமி கும்பிட போனால் நீங்க தான் அதை பெருசு பண்றீங்க. ஒருத்தர்கிட்ட ஏர்போர்ட்ல சந்திச்சா பெருசு பண்றீங்க. தப்பா நீங்க நியூஸ் போட்டு யூடியூப்லயும் தவறான செய்திகளை போட்டதுனாலதான் அது மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து. நாங்க தெளிவா இருக்கோம் எங்க டிசிஷன்ல. நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்றேன், உரிய நேரம் வரட்டும், அந்த அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நான் சொன்னேன். பட் நீங்க அது பொறுமை காக்காம உங்க மைண்ட்ல தோன்றதெல்லாம், உங்க கற்பனைக்கு தோன்றதெல்லாம் நீங்க நியூஸா கிரியேட் பண்ணி போட்டு அத்தனை பேருக்கும் குழப்பத்தை உருவாக்கியது நம்மளுடைய சேனல்ஸும் யூடியூப்ஸும் தான். தேமுதிக கிடையாது. இப்ப எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். அதனால ஏசியங்களுக்கும் கற்பனைகளும் யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். எதுங்க இல்ல அதெல்லாம் 234 தொகுதி தான் தேமுதிகவின் களம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு நாங்க அறிவிப்போம். இல்ல ஏற்றுக்காததுன்னு கிடையாது. இல்ல 2014 இருந்தே என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். உங்களுக்கு தெரியும். 2011 கேப்டன் அவர்கள் முதல் முறை கூட்டணி அமைச்சது அதிமுகவுடன் தான். தொடர்ந்து அங்கதான் பயணிச்சோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த முறை ஏன் அப்படி போல அப்படின்னா, இது ஒட்டுமொத்த கட்சியினுடைய விருப்பம். இது இந்த முறை நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்சியின் விருப்பம். அந்த கட்சியின் விருப்பமே என் விருப்பம், அவங்கள் முடிவே என் முடிவு. அதனாலதான் இந்த டிசிஷன். ஓகே. எல்லாமே பிரச்சாரத்துக்கு நீங்க எல்லாம் வரதானே போறீங்க, பேசதானே போறேன். அன்னைக்கு பாருங்க எல்லாமே தான் இருக்கும். என் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமாங்க. நாங்க எப்பவுமே மக்கள் பிரச்சனையை தைரியமாக எடுத்துரைப்பதில் என்னைக்குமே தயக்கம் காட்டியது கிடையாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதென்றால் அதை முதலில் வரவேற்பது நாங்கள். தவறு நடந்தால் சுட்டி காட்டுவது நாங்க தான். ஆனா நீங்க தான் அதை மேனிபுலேட் பண்றீங்க. ஒரு கட்சி நல்லது பண்ணா நாங்க சொன்னா ஓ இவங்க கூட கூட்டணி போடுறாங்க அப்படிங்கிறீங்க. ஒரு கட்சி இது தப்பு இது செய்தது அப்படின்னு சொன்னா ஓ அவங்களோட கூட்டணி போல. நீங்க அப்படியே உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே வெறும் கூட்டணியை பத்தியே இருக்கு. நாங்க அப்படி இல்ல. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்தா அதை ஃபர்ஸ்ட் நாங்க தான் வரவேற்போம். எதெல்லாம் இன்னைக்கு நடக்கல, இதெல்லாம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா அதை நாங்க கட்டாயம் சுட்டி காட்டுவோம். அதுல எந்த மாற்று கருத்து என்னைக்கும் கிடையாது. ஓகேவா? நன்றி நன்றி நன்றி.